வெற்றியுடன் திரும்பி வா என்னுடைய புருஷன். சரி. நேத்து வாங்கி வந்த மாதிரி வாங்கின்னு வராத, சண்டை தைரியமா போடணும். அவளையே படாத, நேத்தான் காந்தாரா படம் பார்த்தேன், தைரியமா இருக்கிறேன். துபாரியா, நீ ரவுடி தானம் பண்ணி தங்கத்துல எனக்கு நீ வழியில தந்து போடணும். நீ கவலைப்படாத முனியம்மா, அது சீக்கிரம் நடக்கும். இந்த வார்த்தை கேட்கும் போது என் மனசு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? எப்பவுமே இப்படியே இப்ப நான் பாத்துறேன் விடு. என்னக்கா இன்னைக்கு எந்த ஊர்ல உதவாங்க போறாரு உன் வீட்டுக்காரரு? இன்னைக்கு உதவாங்க மாட்டாரு எங்க வீட்டுக்காரு. தினம் இப்படிதான் சொல்ற, ஆனா தினம் மாத்து வாங்கிட்டு தானே வராரு. எங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு வீரத்துல கட்டுக்கிறேன். நீ யார் வந்தாலும் விட மாட்டேன், பயில்வான் பரமசிவம். உன்னை பார்த்தா ரவுடி மேலே தெரியல, நான் சிரிப்பா வருது. ஸ்டாப் இட். ஒரு ரவுடியை பார்த்து சிரிக்கிறேன், என்ன நினைச்சுக்கிறேன்? சிரிப்பு வந்துச்சு, திரும்பி வரதானே போறீங்க, வரும்போது ஐயோ அம்மான்னு வருவீங்க. ஓய், முன்னாடி எங்க வீட்டுக்காரனை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்குதா? உண்மையை தானக்கா சொன்னேன், தினம் உதவ வேண்டாம் உன் வீட்டுக்காரரு. இத்தனை நாள் வாங்கினது உண்மைதான், இனிமே வாங்க மாட்டாரு. வாங்கலைன்னா சந்தோஷம் தான், ஆனா வாங்க வர உத. என்னடி யாருகிட்ட பேசிட்டு இருக்கா? அங்க பாருங்க, செம காமெடியா. என்னன்னா நீ யாருகிட்ட உதவாங்க போறா? என்னப்பா நீங்க அபசகனமா பேசிக்கிறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, இனிமேட்ல இருந்து அவர் யார்கிட்டயும் உதவாங்க மாட்டாராம். நான் இன்னைக்கு வீரத்திலக எடுத்துக்கிறேன், அதனால எங்க வாங்க மாட்டாரு. ஓ அப்படியா? சரி, இப்ப எங்க போறாரு துரை? உதவாங்கிறதுக்கு தான். கோவத்தை கலரிட்டீங்களா, இப்ப என்ன பண்ணா நம்புவீங்க? ரவுடின்றல யாரையாவது அடிச்சு காசை கரப்பியா? அவருதான் அடி வாங்குவாரு. என் திரும்பி இப்ப காட்டுறேன், யார் அடிக்கணும் சொல்லுங்க. பரவாயில்லையா, பெருசு செம்ம ஃபார்ம்ல தான் இருக்குது. அதோ ஒருத்தர் போறாரு பாரு, அவரு கூப்பிடு. அவன் வாடான், குண்டாக்குறான். யோ, குண்டான் தான் என்ன ஆகுது? ஏம்பா கொஞ்சம் நில்லுப்பா. என்னப்பா கூப்பிடுறா? உன்னதான் இங்க வாப்பா. ஏம்பா தேவையில்ல, அவனை ஏன் கூப்பிடுற? நான் வேற வேலை பாத்துக்கலான்னு சொன்னேன்ல. அட கம்னு இருந்தா நீ வாப்பா. வேலைக்குது, நீங்க வர கூப்பிட்டுக்கிறீங்க, என்ன விஷயம்? ஒன்னிலே நீ பாப்பா. ஏய், அவன் கூப்பிடுறான், நீ வேணான்றா, நான் பைத்தியக்காரன் நானு. ஏப்பா அப்படிலாம் பேசாத, அவர் கோவம் வந்துடும், பலாலும் வச்சிருவாரு. பலால் நச்சிருவானா? ஏய் கேவியா நவுரு. ஏய், என் வீட்டுக்காரரு செம பாமில இருக்கிறாரு, ஒழுங்கா போயிடு. ஏய், நான் அதாவது கூப்பிட்டு மிரட்டுறீங்களா? தம்பி போயிடு, நான் பயங்கரமான ரவுடி. எப்படி சார், எப்படி சார், எனக்கு பயமா சார். சார் பண்ணுவீங்க. தம்பி தலையில கை வச்சிட்ட, வழிக்குன்னு போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கோபம் அதிகமாயிட்டு இருக்கோம். நீ ஏன் தேவையில்லாம் பேசிய கம்மி இருப்பா. அண்ணா, நான் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தனா, உன்னை பத்தி அவனுக்கு தெரியாதுல்ல. இவனா பெரிய பறிப்பு, இவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் மண்டா, வேணா, நடந்துச்சு, தூரம் போயிடு. ஏய், கோவம் வந்துச்சு என் வீட்டுக்காருக்கு, இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. போயிடு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நானும் பாத்துனேங்க, சும்மா பில்டா பண்ணுறேன். என்ன பண்ணுவா? தம்பி என்னை பத்தி உனக்கு தெரியாது. சிங்கம் காலை இறங்கிடுச்சே, இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. சிங்கமா? இப்ப பாரு சிங்கத்தோட நிலைமைய. மண்டா, ஐயோப்பா, என்னை விட்டுருப்பா. யாரா சிங்கா? இப்ப சிங்கன்னு சொல்லுவா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா, அவங்கதான் ஏத்தி விட்டாங்கப்பா. ஏய், என்ன ஆள்றா? அடி அவன. கம்னரியம் பயங்கரமா அடிக்கிறான், என்னோட குண்டாக்குறான். ஆஹா, அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நடக்க நல்லா கம்னிப்பா. ஏய், கோவர பேசுவா? பேசவே மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ஏண்டி போயிட்டு என்ன பாரு, வாங்கின்னு பேசுது பாரு, பேச்சு மண்டிலே போடுவேன். குண்டாயன் தான், அதனாலதான் விட்டேன். உள்ளே இருக்க ஆள் கூப்பிட சொல்ல பாக்கலாம். ஒல்லியாக்குற ஆள் வந்தா என்ன பண்ணுவ? அடிக்கிற அடியில ரத்தம் காக்கணும், அது மாதிரி அடிப்பேன். அப்ப கூப்பிட்டுருவோம். தம்பி, ஒல்லியா இருக்க தம்பி, இங்க வாங்க. நானா இங்க பயங்கரமான காமெடி நடக்கும் போது நான் நினைக்கிறேன், இரு நான் ஷேர் எடுத்துன்னு வரேன். தம்பி, இங்க கொஞ்சம் வாங்க. உங்களை ரத்தம் கக்கற மாதிரி அடிப்பாரா ஒருத்தர். என்ன ரத்தம் கக்கற மாதிரி அடிப்பாரா? யாரு அது? அட வாங்க சொல்றேன். இங்க பாக்கிறதுக்கு ரவுடி மாதிரி யாரு இருக்கா? ரவுடி போலியா? யாரு? ஏ பெருசு, கொஞ்சம் நவுரு. என்னங்க அவ்வளவு பெரிய ரவுடி பெருசுன்ட்டு வரீங்க? அவ்வளவு பெரிய ரவுடியா? யாரு இருந்தாளா? ஏய், ஏன் இந்த பக்கம் திரும்புற? அது ஒல்லியா வந்துக்கிறான் பாரு, அடி அவனை.
சனிக்கிழமை நான் அடிக்க மாட்டேன். அப்போ வெள்ளிக்கிழமை இருந்தா அடிச்சிடுவேன் நீ. தம்பி மேலாம் கை வைக்காதப்பா, நான் பெரிய ரவுடி. ஆஹா வந்துச்சுடா கோவம். இன்னைக்கு என்ன நடக்க போது தெரியலையே. வெட்டா குத்தா கொலையான்னு தெரியலையே. ஏன்பா உங்களுக்கு ஏன்பா தேவையில்லாத எல்லாம் பண்றீங்க? கம்முனு இருங்கப்பா. தம்பி நீ போயிடு, அவரு கோவம் வந்துச்சு, அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. நானா பாத்துனுங்கிறேன், சும்மா போறவனை கூப்பிட்டு வம்பு பண்ணி கிடைக்கிறீங்க. அப்படி நான் தான் பண்ணிடுவான் இவன். தம்பி போயிடு. தம்பி உனக்கு எச்சரிக்கை கொடுக்குறாருப்பா, போயிடு. இதுக்கு மேல என்ன நடக்கும்னு தெரியாது. என்னது என்ன பண்ணுவான்னு தெரியாதா? முனிவா முன்ன என்ன காப்பாத்து. ஏய் நிறுத்துறான். என்ன இப்பதான் அவருக்கு கோவம் வரப்போது, ஒழுங்கா போயிடு. என்ன திரும்ப உதவணுமா? தாங்க முடியாதுப்பா, ஒழுங்கா போயிடுப்பா. ஏய் என்னடா கே உயிர பாஞ்சு அடியா? பாஞ்சு அடிக்கணுமா? கம்முனு நீ வேற. அடியே அண்ணன் ரெஸ்ட் எடுக்கிறாரு போல. ஆமாங்க, இல்லன்னா பயங்கரமா அடிப்பாரு. ஐயோ உங்களுக்கு ஒரு கும்பிடு, கம்முனுக்கிறீங்களா? டேய் சொட்ட, தேவையில்லாத பேசி நின்னு வச்சுக்க, ஊடு பூந்து அடிப்பேன். போயிட்டானா? ஏய் போயிட்டான் ஏழு. என்னங்கறா 2 பேர்கிட்ட உத வாங்கிட்ட, ஒண்ணு எத்தனை பேருக்கு வாங்க போ. ஐயே சின்ன பசங்க ஏதாவது எங்கிட்ட மோத முடியுமா? சின்ன பசங்க தானே. டேய் தம்பி இங்க வாப்பா. இவனா இதை சறுக்கு நிலையை கூப்பிட்டுக்கிறான். நோ நீ கேட்ட சின்ன பையன் வந்துட்டான் பாரு. என்ன கேட்டாரா? என்ன நேத்து கேட்டாரு இவரா? தம்பி சின்ன பசங்களை பார்த்தாலே அவருக்கு வெறி, உதப்பாராம். அப்படியா? எங்க மேல கை வைக்க சொல்லு பாக்கலாம். டேய் நீ பொடி பையன்டா, நீ வீட்டுக்கு ஒழுங்கா போய்ச்சாரு. நீ என்னத்துக்கு இப்ப கைய ஆட்டுங்கிற? கப்பு அடிக்குது. ஏய் என் பலத்தை காட்டுங்கிறீங்க. தம்பி ஒழுங்கா போயிடுப்பா, அவர் கோவத்துல இருக்கிறாரு, எதனா பண்ற போறாரு. என்ன பண்றானா? என்னப்பா கழுத்தை பிடிக்கிற? நம்ம அடிப்பேன், நீ அடி பாக்கலாம். யோ போடியா, தம் தூண்ட பையன் தானே. ஏய் ஐயோ அம்மா, காப்பாத்துறேன், என்ன காப்பாத்துறேன். ஏய் நிறுத்துறா. என்ன உங்க வீட்டுக்காரன் ஏதோ அடிப்பான்னா வந்து ஒழிஞ்சி நம்ம பக்கத்துல? அவருக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை, எல்லாருக்கிட்டையும் உதவாங்கிறாரு. நீ போப்பா, ஒய்ங்காருக்கு சொல்லு, தவளால பிரச்சனை பண்ண வேணாம். யோ ஏ பயந்தா வலி, என்ன ஆனா வேணா என் பின்னால வந்து ஒழிச்சுக்கிற? உன்னால என் மானமே போதியா? தல உனக்கு ஏத்த பீஸ் ஒண்ணு வருது, கொம்பு உனிக்கின. அவர் கதையை முடிச்சிடுறியா? என்னடா இது முட்டி வர நோவுது, ஒழுங்காவே நடக்க முடியல. இவன் அடிச்சு ஓட விட்டுவனே. ஐயா பெரியவரே இங்க கொஞ்சம் வாங்கலாம். என்னப்பா நடக்கூட முடியல, என்ன கூப்பிட்டு கிடக்குற, இந்த வரையில கொம்பு கூட தாண்ட முடியல பாரு. இவன் சரியா வாங்க போறான் பாரு என்கிட்ட. என்னப்பா பெரியப்பா வாடா. யோ என்ன தன்னாட்டுல பேசுறா? அடிக்கிற அடியில மண்டை பொழுதுக்கும் போது கால் வலிச்சுக்க போகுது, பாக்குறியா? கால் வலிச்சு போது மண்டை ஓஞ்சிட்டு போறான். ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்துப்பா, கொஞ்சம் நவருங்கப்பா. வாங்கயா என்ன காப்பாத்துப்பா, என்ன காப்பாத்துப்பா. தோலை ஊசி விடுவேன், தேவையில்லாத என்ன வம்பண்ணா. சொல்லுவேன் நல்கையில கொம்பு ஒண்ணு அடிக்கும் தெரிஞ்சுனாமா. ஐயா நீங்க ஏதோ நீங்க தப்பிச்சிங்க, கரை வச்சு நாளைக்கு உங்களை பழி வாங்க போறாரு பாரு. நான் ஒரு இதுவும் பண்ண மாட்டேன், கம்மி இருப்பா. என்ன உங்களை பத்தி எனக்கு தெரியுமா? நீங்க எத்தனை பேரை ஓட விட்டுருக்கீங்க? கொஞ்சம் கம்மனிக்கிறியா? கம்மன் இருமா. ஓஹோ இவரு என்ன பழி வாங்குறவரு. ஏய் மண்டியா கொஞ்சம் மண்டி காட்டுறா. என் வீட்டுக்காரனே நீ அடிச்சதுல, இங்க இருந்து நீ போயிடுயா? இவ்வளவு நேரம் கொஞ்சமா தான் அடிச்சான், இப்ப அடிப்பாரு. ஐயோ 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 வா செம்ம டைம் பாஸ் ஆச்சுல. ஆமா செம்ம அடி வாங்கி பெருசு. ஆமா வாடி போலாம். உஸ்பேத்தி அந்த ஆள் சொல்லி முடிச்சிட்டாங்க.